இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் 2 நாட்கள் தங்கியிருந்து தேர்தல் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வை மேற்கொள்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட தேர்தல் ஆணையத்தினுடைய 15 அதிகாரிகளை கொண்ட குழுவினர் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் என்று 2 பிரிவுகளாக பிரித்து அவர்களுடன் தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனையில் ஈடுபடுகின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழக தேர்தல் தொடர்பான அரசு அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அனைத்து மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற இருக்கின்றது. நாளை காலை வருமான வரித்துறை, வங்கித்துறை உட்பட ரயில்வே துறை உள்ளிட்டவர்களை எல்லாம் இணைத்து 20 துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற இருக்கின்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை கூட்டத்திலே 2 மாநிலங்களில் எந்த தேதியிலே தேர்தலை நடத்துவது, எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்துவது என்பது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் ஏப்ரல் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு மார்ச் 1வது அல்லது 2வது வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.